இலக்கிய சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் கொடுத்த அந்த மூலிகை மருந்தை வந்து தன்னுடைய வயிற்றில் தடவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அத்தையும் போயிட்டு, இல்லைம்மா குழந்தைக்கு நல்லதானே நீ செஞ்சே ஆகணும், இல்லைன்னா அது அபசகுணம் மாதிரி ஆயிரும், நம்மளுடைய குழந்தைக்காக தானே, நம்மளுடைய குடும்ப வாரிசுக்காக இதை எண்ணெயை கூட தடவிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அத்தை வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்திட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, உண்மையாகவே உனக்கு குழந்த தான் இருக்கா இல்லையா, ஏன் எதுக்காக நீ எண்ணெயை தடவிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று மேலே ஜானகி அத்தை கையை வச்சு பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. என்னம்மா இது புள்ளதாச்சி வயிறுன்ற இப்படி காலியாக இருக்கே மெத்து மெத்துன்னு, என்னதான் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருதுங்க. இதை கேட்ட நம்ம கார்த்திக்கு, என்னம்மா இந்த சமயத்தில் கூட நீ சந்தேகப்பட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்த்திக் வந்து கேட்குறாருங்க. அண்ணி கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்க, எதுக்காக ஏற்கனவே கஷ்டத்து மேலே கஷ்டப்பட்டு இப்போ தான் குழந்தை ஏதோ நின்றுருக்கு, இந்த சமயத்தில் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் கேட்குறாங்க. இல்லைம்மா நீ வயிற்றை தொட்டுப்பார், உள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே உள்ளே போயிட்டு என்ன இருக்க போகுது, குழந்தை தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வயிற்ற லைட்டை தடவி பார்க்கும்போது ஏதோ மெத்து மெத்துன்னு இருக்குன்ட்டு புடவை வேலைக்கு உள்ளே இருக்கிற மேட்டை தூக்கிடுறாங்க நம்ம ஜானகி அத்தை. இதை பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. என்னடா இது, குழந்தை இருக்குன்னு பார்த்தா உள்ள மேட்டை வச்சு இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு ஷாக் ஆகிடுதுங்க. உன்னை நம்பியா உனக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு சுற்றிட்டு இருந்தேன், இந்தளவுக்கு என்னை ஏமாற்றிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதை பார்த்த கார்த்திக்கு, இவளுக்காகவா நான் எவ்வளவும் பண்ணணும்னு நினச்சேன், இலக்கிய அண்ணி அப்போவே சொன்னாங்க அவள் வயிற்றில் புழுவும் இல்லை பூச்சி இல்லை ஒரு இலவும் இல்லை, ஆனால் அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் உன்னை மட்டுமே நம்பினேன் பார்த்தியா அஞ்சலி, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு அஞ்சலிக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. என்னதாங்க நடக்குது இந்த சீரியல்னு ஒன்றுமே புரியலைங்க. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில்